நான் நிக்கிறேன், என்ன தள்ளி கொண்டு போகுது காத்து. வாகனங்கள் உச்சியில தடைன்னு சொல்லிடுது. அபாயகரமான மீனவர்கள் எல்லாருக்கும் சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். எல்லாமே மீன்பிடி படகுகள்லாம் ஒன்றுமே கீரிமலை. வணக்கம் ராவலே, நாங்க எங்க நிக்கிறோம்டா மாதல் கடற்கரையில தான் நிக்கிறோம். நேற்று கூட மாதல் கடற்கரையில இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம், புயலின் கோர தாண்டவம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு வந்து 9ஆம் தேதி மழையும் பெய்து கொண்டிருக்குது. அதோட வந்து அலைகளின் வேகமும் கூடிக்கொண்டே இருக்கு. மீனவர்கள் எல்லாருக்கும் சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம், கடல் தொழிலுக்கு போக வேணாம்னு சொல்லி அவதானமா இருந்து கொள்ளுங்க. அதை விட இங்க பாருங்கோ, நான் நிக்கிறேன், என்ன தள்ளி கொண்டு போகுது காத்து. தொடர்ந்து இதுல நிக்காம நாங்கள் வீடியோக்குள்ள பயணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொண்டிருக்கவே யாழ்ப்பாணத்தில் சரியான மழை. கொஞ்ச நேரம் திடீரென்னு தான் மழை வந்தது, ஆனால் பெய்து கொண்டு தான் இருக்குது, அடித்து பெய்து கொண்டு இருக்குது. வாங்க தொடர்ந்து என்ன மாதிரி மழைகள் இருக்குது, என்னென்ன நிலைமையில் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. புயல் வரும் மண்டெல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும், அவ்வளோத்துக்கு பயப்பட தேவையில்லையாம். மக்கள் எல்லாரும் கடற்கரை ஓரங்களில் அண்டி இருக்கிறார்கள், எல்லாரும் அவதானமாக இருக்க சொல்லியிருக்கணும். மழையும் விடாமல் பெய்து கொண்டிருக்குது. அங்காலையும் என்னென்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்றதையும் பார்க்கலாம். இந்த காணொலியில உங்களுக்கு காட்டப்படுறது வந்து இந்த கடல் வந்து எவ்வாறு கொந்தளித்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். நீங்க இந்த அலைகள் வந்து மூர்க்கத்தனமாக தாக்கி கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்றைய கூட மீனவர்கள் கூட கடலுக்கு செல்லவில்லை, அதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த அலைகள் வந்து மோதிய வண்ணமே இருக்கிறதையும் நீங்க இதுல பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இதுலயும் வந்து அடித்த வண்ணம் தான் இருக்குது. இன்றையில இருந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையுமே விட்டிருக்கிறோம். இந்த வானம் வந்து பாத்தீங்கன்னா காலநிலை வந்து சரியாக மாற்றம். இந்த காற்றுகள் அடிக்கிறத கூட நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பனைகள் வந்து அடித்த வண்ணம் இருக்கிறது பாருங்க. அந்த காற்றின வேகம் வந்து அதிகரித்து கொண்டே செல்றத நாங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக வேற வேற இடங்களையும் போய் பார்க்க போறோம். இப்ப என்ன மாதிரி அந்த நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறதை நாங்க உங்களுக்கு காட்டிக் கொள்றோம். நாங்க அந்த கிட்ட போய் பார்ப்போம் அந்த நிலைமைகள்ல வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதுல இப்ப போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. முதலும் வந்து இப்படியான பதிவை நாங்க இருக்கிறோம். அது வந்துட்டு இதுகள்ல கூட இந்த வாசிகள் இருக்கிறத நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுகள் வந்து அந்த வளர்க்கக்கூடிய தன்மையில இருக்குது. இவ்வளவுமே அந்த தண்ணிகள் ஏத்தி உப்பு தண்ணிகள் தானே, அதனால இந்த வாசிகள் வந்து படரக்கூடிய தன்மையில இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு கிட்ட காட்டி கொள்றேன் பாருங்க. இங்க வந்திருக்கிறோம் பழக தூரம். இதுலயும் இந்த அலைகளின் கூற தாண்டவத்தை நீங்க பாக்குற மாதிரி அலை கொந்தளிப்புகளை இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல வந்து நீர்கள் அடிக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து எப்படி புரண்டு வாரதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுலயே எங்களை பார்த்தா தெரியும் எத்தனை படகுகள் வந்து இங்க வந்து இதுல கரையில நிக்கிறன்றதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாமே மீன்பிடி படகுகள்லாம். ஒன்றுமே அந்த கடலுக்கு வந்து தொழிலுக்கு செல்ல இல்லை. அவைகளுக்கும் அந்த கடல் கொந்தளிப்பால அச்சுறுத்தல் காரணமாக ஒருத்தருமே இன்றைக்கு அந்த படகுகளை கொண்டு போக இல்லைன்றதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, எல்லா படகுகளுமே இந்த கரையோரத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் கொஞ்சம் உள்ளுக்காவே விட்டு வச்சிருக்கு. நம்ம இல்லையான்னு சொன்னா இந்த கடல் கரைகளோட விட்டு வச்சுக்கிறவ இப்ப கொஞ்சம் அந்த தடிகள் எல்லாம் போட்டு பாருங்க நல்லா உள்ளுக்காக விட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த அலைகளின் கூறதாண்டவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறதுக்காக அந்த அச்சத்துல எல்லாருமே உள்ளுக்கு விட்டு வச்சுக்கணும். அதை நீங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களுக்கு 11ஆம் தேதி மட்டும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால அனைவருமே செல்ல மாட்டினோம்னு நினைக்கிறோம். நாங்க இப்ப வந்து நிக்கிறது வந்து கீரிமலை நவுலேஸ்வரத்துல வந்து நிக்கிறோம். நவுலேஸ்வரம் தீர்த்தக்கேணியில வந்து நிக்கிறோம். இதுல வந்து நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து இந்த அலைகள் வந்து கொந்தளித்த மனமே இருக்கிறது. அதுலயே வந்து அந்த இந்திய படகுகள் வந்து உள்நுழைந்ததாக சொல்லினோம். அதுலயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த 2 படகுகள் அங்கே சென்று கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த
தெரிகிறோ தெரியல, அந்த தூரத்துல சென்ட்ரல் ரோடு இருக்குது. அது கேட்ட இடத்துல அது இந்திய படகுகளாம கொண்டே இருக்கிறோம். அது என்னன்னு தெரியல. இங்காலையும் அந்த கூட அந்த போட் வச்சிருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அந்த விளையாட்டாக வந்து இதுகள்லாம் வந்து குடிக்கிறதுகள் வந்து அந்த செயற்பாடை தவிர்க்கணும். ஏன்னா இப்ப அந்த அண்மைய காலங்கள்ல அந்த கடலுக்கு சென்று உயிரிழப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான இந்த காத்துகள் வந்து அடிக்கிறதை நீங்க இதுல பார்க்கணும். சவுப்பு மரம் மட்டும் சொல்லி பாருங்கோ, இந்த காத்துகள் எப்படி அடிச்சு கொண்டிருக்கிறதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல கூட நீங்க பார்க்கலாம், ஒரு ஆள் வந்து அந்த கடலை ரசிச்சு கொண்டிருக்கிறத நீங்க இதுல பார்க்கலாம். அந்த அலைகளை வந்து நீண்ட நிறமாக நின்று ரசிச்சு கொண்டிருக்கிறா, அதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல கூட அந்த அலைகள் வந்து அந்த படிகளோட மோதுறதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அடுத்து அந்த அலைகள் வந்து எழும்புற காட்சியை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. அதோட அந்த இன்னும் அந்த மூர்க்கத்தனமாக அடிக்கிற அலைகள்ன்றது இல்லை, அந்த ஒரு அளவான அலைகளை இதுவரையில் அடிச்சு கொண்டிருக்கு. அதை நான் இதுல காட்டி கொள்றேன் பாருங்க. அந்த அலைகள் எழும்பி கொண்டுதான் இருக்குது, ஆனா அந்த பயங்கரமான அலைகள் அண்டு இல்லாம ஒரு அளவாக அதை அடிச்சு கொண்டிருக்கிறதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பயங்கர காத்தா இருக்கு. கடற்கரையில கூட ஆக்கள் குளிச்ச வண்ணம் இருக்கணும் பாருங்க. அந்த கேணி தீர்த்த கேணிக்குள்ள கூட குளித்த வண்ணம் இருக்கணும். சரியான காற்றாகவும் இருக்குது. அதோட வந்து இந்த பார்க்கலாம் பாருங்க. இது இந்த உள்ளுக்கு இருக்கேன கோவில்கள், பிள்ளையார் இது வச்சிருக்கீங்க. தடுப்பு வாசல் என்ன உள்ளுக்கு போயில இதுல வாகனங்களை விட்டுட்டு தான் உள்ளுக்கு வரக்கூடிய வாகனங்கள் உள்ளுக்கு கொண்டு போயில வாசல்கள் எல்லாம் தடுத்து வச்சு தடையோ. இதுல அந்த வாகனங்கள் உட்செல்ல தடைன்னு சொல்லி அந்த அபாயகரமான நிலைமை இருக்கிறதால வாகனங்கள் உட்செல்ல தடையும் கொண்டு விதிச்சிருக்கணும்.